ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படிக்க கேட்போம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த மாதம் நாம் கர்த்தரால் நிறைவான பலனை பெற்றுக் கொள்ளுகிற மாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆண்டவரால் தான் நமக்கு நிறைவான பலனை தர முடியும். நாம் செய்கிற தொழிலில் நிறைவான பலனை நாம் கர்த்தரால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சரீரத்தில் நிறைவான சுகத்தை கர்த்தரால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை கர்த்தரால் பெற்றுக்கொள்ள முடியும். குடும்பத்தில் நிறைவான சமாதானத்தை கர்த்தரால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அதனோடு அவர் வேதனையை ஒரு நாளும் கூட்டுவது இல்லை. ஆமென். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் நிறைவான பலனை தர அவர் சித்தம் வைத்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதிலும் நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு நாம் நிறைவான பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆமென். நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த வருடம் முழுவதும் நாம் தொடர்ந்து நம்முடைய ஆராதனைகள், தொடர்ந்து நம்முடைய ஜெபங்கள், தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த வேளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து இந்த புதிய மாதத்தில் நிறைவான பலனால் நம்மை நிரப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழே இந்த காலை வேளையில் நீங்கள் அடைக்கலமாக வந்திருக்கிறீர்கள். அவருடைய செட்டைகளின் நிழலிலே, அவருடைய பிரசன்னத்தின் மறைவிலே நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறதுனால அவரை தேடி வந்த ஒருத்தரை கூட அவர் வீணாக அனுப்புவது இல்லை. நிச்சயம் சொல்லுகிறேன், ஆண்டுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான பலனை இந்த மாதத்தில் நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். குறைவுகள் இல்லாத நிறைவான பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ரூத்தை பார்த்து போவாஸ் பேசுகிறார். ரூத்தை பார்த்து போவாஸ் ரூத்தை குறித்து ரூத்துக்காக ஜெபிக்கிறார் என்றும் நாம் சொல்லலாம். உனக்கு ஆண்டவரை தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் என்று ரூத்தை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ரூத் என்பவள் யார்? ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ என்று வேதம் பதிவு செய்கிறது. அந்நிய பெண், அதாவது புறஜாதி பெண். அவளுக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம், அவளுக்கு ஏன் இந்த நிறைவான பலன் என்று நாம் தியானித்து பார்ப்போம் என்றால், மோவாபை குறித்து பார்க்கும்போது ஒரு சபிக்கப்பட்ட இனம். மோவாப் கர்த்தருடைய சபைக்கு நீங்களாக்கப்பட்ட இனம். மோவாப் ஆண்டுடைய சபையிலே சேர்த்து கொள்ள கூடாது என்று கர்த்தராலே உரைக்கப்பட்ட ஒரு புறஜாதி இனம். அவருடைய பிறப்பே, மோவாபுடைய பிறப்பே நெறி தவறிய பிறப்பு. தகப்பனுக்கும் மகளுக்கும் இருந்த உறவிலே பிறந்த சந்ததிதான் மோவாப். அப்போ ஆரம்பத்திலேயே சபிக்கப்பட்ட இனம், ஆரம்பத்திலேயே கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்ட இனம். எப்படி இவளுக்கு நிறைவான ஆசீர்வாதம் வந்தது என்று வேகமா நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் அவனுடைய பிறப்பில் சபிக்கப்பட்டவனாக இருந்தாலும், ஒரு மனிதன் அவனுடைய பின்னணியினால் சபிக்கப்பட்டவனாக இருந்தாலும், யார் யார் ஆண்டவரை தேடி வருகிறார்களோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், என்னுடைய பின்னணி ஒரு சபிக்கப்பட்ட பின்னணி, என்னுடைய குடும்பம் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம், என் வாழ்க்கையிலும் ஒரு சாபம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டா என்று கேள்விக்குறியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக முறை நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டு உங்களுக்குள்ளே ஒரு ஏமாற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என் செட்டைகளின் கீழாக அடைக்கலமாக வந்த உனக்கு உன் சாபங்கள் மாறி நிறைவான ஆசீர்வாதத்தை தர நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா.
ரூத் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், இந்த ரூத்தை குறித்து அவள் மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு இனம்தான் இந்த மோவாப் இனம். அந்த மோவாபியருடைய வழி வம்சம் வந்தவள் தான் இந்த ரூத் என்ற பெண்மணி. உபாகம் 23வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏன் அவர்கள் சபைக்கு உட்படலாகாது என்றால், நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததின் நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவராலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனம், அந்த இனத்திலிருந்து வந்தவள் தான் ரூத் என்ற பெண்மணி. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுது இவளுடைய வாழ்க்கை மாறுகிறது என்று நாம் கொஞ்சம் தியானித்து பார்த்தால், ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அதை வாசிங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கவனியுங்கள், நான் சொன்ன மோவாப் வம்சத்திலே இந்த பெண்மணி வந்திருந்தாலும், பெத்லேஹேமிலிருந்து ஒரு குடும்பம் பஞ்சம் தேடி பஞ்சத்திலிருந்து பிழைப்பதற்காக மோவாபுக்கு குடியேறுகிறார்கள். அவருடைய பெயர் நகோமியும் அவருடைய கணவர் 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளுக்கும் அதில் ஒரு மகனுடைய ஒரு பிள்ளையுடைய மனைவிதான் இந்த ரூத். கவனியுங்கள், அங்கே அந்த நகோமியுடைய கணவர் மரித்து போகிறார், அவருடைய 2 பிள்ளைகளும் மரித்து போகிறாங்க. ஒரே வீட்டில் 3 விதவைகள், 2 மருமகள்கள், ஒரு மாமியார், 3 பேர் விதவைகளாக மாற்றப்படுகிறார்கள். இப்போ திரும்பவும் பெத்லேஹேமிலே கர்த்தர் மறுபடியும் அந்த அப்பத்தின் வீட்டை சந்தித்தார் என்றும், அந்த தேசத்தை கர்த்தர் சந்தித்து மறுபடியும் அந்த தேசத்தில் அப்பத்தை உண்டாக்கினார் என்றும் மோவாப் தேசத்திலிருந்து நகோமி அறிந்து கொள்ளுகிறார். கவனியுங்கள், பெத்லஹேம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருது, இது ஒரு டிசம்பர் மாதம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் பெத்லஹேம். ஆமென், ஹalleluya. டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் பண்டிகை வருகிறது என்று சொன்னாலே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதத்தில் ஒரு நேரமாவது நம்ம என்ன பண்ணுவோம், பெத்லஹேம் என்ற பெயரை உச்சரிப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த பகுதியை உச்சரிக்கிறாங்க. கவனிங்கள், அந்த பெத்லஹேமிலே மறுபடியும் அப்பம் உண்டானது, மறுபடியும் கர்த்தர் அந்த தேசத்தை சந்தித்தார் என்று நகோமி கேள்விப்பட்டு தன்னுடைய மருமக்களோடு கூட பெத்லேஹேமுக்கு புறப்பட வருகிறாள். புறப்பட வந்துவிட்டு ஒரு காரியத்தை சொல்றா, மருமக்கள் மாற பார்த்து, எம்மா எனக்கும் வயசாயிருச்சு, நீங்க ஒரு இளம் பிள்ளைகள், அப்போ நீங்க ஒன்று பண்ணுங்க, நான் எங்க தேசத்துக்கு போறேன், ஏன்னா இங்க எனக்கு எதுவுமே இனி இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, அவரவர் உங்க தாயுடைய வீட்டுக்கு போங்க, தகப்பனுடைய வீட்டுக்கு போங்க, யாராவது ஒரு ஆளை பார்த்து என்ன பண்ணுங்க, நல்ல பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே ஒரு மருமகள் ஓர்பாள் வந்து ஓன்னு அழுது மாமியாரை முத்தமிட்டு அவ போயிட்டான். ஆமென், ஹalleluya. 9வது வசனம், கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டில் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை நகோமி முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள், உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும்
புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தமாக எனக்கு மிகுந்த விசனம் என்றாள். நீ எனக்கு கூட வந்தா இன்னும் பிரச்சனை தான், அதனால போயிருங்கம்மா, வராதுங்க. 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. மாமியார விடாம பற்றி கொண்டாள். கவனிங்கள், நான் நினைக்கிறேன் இவர்கள் வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக நகோமி அவளுடைய பின்னணியை குறித்து மருமக்களோடு பேசி இருக்க கூடும். எங்கள் தேசத்தில் இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார், நாங்கள் வழிபட்டு வருகிற தெய்வம் இஸ்ரவேலின் தேவன், அவர் உண்மையானவர், அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஜனங்களை ரட்சிக்கிறவர், ஜனங்களை பாதுகாக்கிறவர், அவர் மாத்திரம்தான் தெய்வம். இதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். இவைகளை நிச்சயமாக இந்த மருமக்கள் மாரிடத்தில் சொல்லி இருக்க வேண்டும். கவனிங்கள் 15வது வசனம் மறுபடியும். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே. அவள் மறுபடியும் மோவாப் தேசத்துக்கு போய்விட்டாளே. உன்னுடைய சகோதரியை பார், அவள் எவ்வளவு ஞானமா போயிட்டா பாரு. திரும்ப அவளுடைய தேவர்களை தேடி போயிட்டா, மோவாபின் வழக்கத்தின்படி போயிட்டா. நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ, திரும்ப மோவாபுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி ரூத்தை பார்த்து சொல்றாங்க. ஆனால் அதற்கு ரூத், நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். கடைசியா சொல்லுகிறா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் சொன்ன இந்த மோவாப் ஸ்திரீ, மோவாபிய பெண் ஒரு சாபத்திலிருந்து வந்தவள் தான், அந்நிய வணக்கத்திலிருந்து வந்தவள் தான். அவனுடைய வாயின் வார்த்தையை பாருங்க, அறிக்கையை பாருங்க. அவ என்ன சொல்றான்னா, நான் உம்முடைய தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், எனக்கு போதித்தீரே. உம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று, அவர் ஜனங்களை ரட்சிக்கிறவர் என்று, பாதுகாக்கிறவர் என்று, பராமரிக்கிறவர் என்று, அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொன்னீரே. அவரை நான் சேவிக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சாபம் முடிச்ச தேசம் எனக்கு வேண்டாம், இந்த இனம் எனக்கு வேண்டாம், இந்த விக்கிரக ஆராதனை எனக்கு வேண்டாம், இந்த பழக்கங்கள் எனக்கு வேண்டாம். இனிமேல் உம்மோடு நான் வருவேன், நீர் சேவிக்கிற தேவனை நானும் சேவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 17வது வசனம், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். பாருங்க, அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். கர்த்தர், யெகோவா, அவர் என்னை நடத்துவார். அவர், நான் இதை விட்டு பிரிஞ்சேன்னா அவர் எனக்கு இதுக்கு சரியாக சரி கட்டுவாராக. அவ நிச்சயமாக அந்த கர்த்தரை குறித்த அறிவு அவளுக்கு இருக்கிறது. அவங்க வீட்டில் நிச்சயமா போதிக்கப்பட்டிருக்கிறாள். குடி வந்த வீட்டில், வாழ வந்த வீட்டில் அவருடைய மாமியாரால, ஒருவேளை கணவரால, இல்லைன்னா மாமனாரால ஏதோ போதிக்கப்பட்டிருக்கிறாள். அந்த வார்த்தை ஆழமாக அவருடைய இருதயத்தில் பதிந்து விட்டது. இனி நான் திரும்ப போக மாட்டேன், இனி நான் திரும்ப அந்த பாவத்திற்கு போக மாட்டேன். யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், விட்டு வந்த பாவ பழக்கத்தையும் விட்டு வந்த சாப பழக்கத்தையும் தீட்டானதையும் நாம் தொடாமல் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் திரும்பி வர நாம் அழைக்கப்படுகிறோம். ரூத்தை பாருங்கள், அவைகள் எல்லாவற்றையும் விட்டு நான் உண்மையான தேவத்தை பின்பற்ற போகிறேன் என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டாள், விடாமல் பற்றி கொண்டாள். பிரச்சனை, சோர்வுதான், நெருக்கம்தான். சரி, அந்த சகோதரி அவ ஓர்பாள் போனது மாதிரி போனா இன்னொரு வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் அவ சத்தியத்தை அறிந்து கொண்டா, ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டாள். ஆமென். கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டாள். அதனால் அவளுடைய மனதில் விடாமல் ஒரு தீர்மானம், என் மாமியாரையும் விட போறதில்ல, அவள் சேவிக்கிற தெய்வத்தை நான் விட போகிறதில்ல. ஹல்லேலூயா, ஆமென். 18வது வசனம் பாருங்க. அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு, சும்மா அவ சொல்லல, சும்மா ஒரு டைம்லிக்காக சொல்லல. அவ என்ன சொல்றான்னா,
விடாமல் மன உறுதியோடு இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விட்டு வந்த பழக்கத்தை இனிமேல் தொடராதபடிக்கு நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், நான் சொல்லுவேன், இந்த மாதத்தில் நிறைவான பலன் உங்களுக்கு உண்டு. ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டு. அநேக நேரத்தில் நம்ம விட்டு வந்த காரியங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வரலாம். திரும்ப அங்கே போயிடலாமா, திரும்ப அதே பழக்கத்தில் இருந்துடலாமா, திரும்ப ஜெபம் பண்ணாமல் இருந்துடலாமா, திரும்ப ஆராதிக்காமல் இருந்துடலாமா? இல்லை பிரியமானவர்களே, ரூத் தன்னுடைய மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். மன உறுதியாக இருந்தா, அவள் எடுத்த டிசிஷனில் தீர்மானத்தோடு இருந்தா. யார் சொன்னாலும், என் மாமியார் சொன்னாலும் நான் திரும்பி போக மாட்டேன், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன்தான் இனி வருகிற நாட்களில் எனக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் 2 பேரும் பெத்லேஹேமுக்கு வருகிறார்கள், அப்பத்தின் வீட்டிற்கு வருகிறார்கள். இங்கே வரும்போது அவர்களுக்கு வாழுவதற்கான பொருளாதார வசதிகள் இல்லாமல் இருந்த காலம் அது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரூத் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கின்றோம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே போ என்றாள். கவனிங்கள், எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நான் சொன்னேன் அவர்களுக்கென்று வாழ்வாதாரம் இல்லை, அப்போ சாப்பிடணும் இல்லையா? அவள் சொல்கிறா, நான் வயல்வெளிக்கு போகிறேன். ரூத்து சொல்கிறா, அங்கே போய் சிந்தி கிடக்கிற கதிர் மணிகளை நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன், அதனால நானும் நீங்களும் என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். நகோமி சொல்கிறா, போ மகளே போய் வா அப்படின்னு சொல்கிறா. கவனிங்கள், அவ என்ன வார்த்தையை சொல்றா, யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ என்று சொல்லுகிறார். யாருடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைக்குமோ அங்கே நான் போகிறேன். அவளுக்கு ஒரு க்ளூ இல்லை. புதிய ஊர், புதிய நாடு, புதிய ஆட்கள், யாரையும் பழக்கம் இல்லை. அப்போ இவ ஒரு தீர்மானம் எடுத்த ஆரம்பத்தில், நான் இனி ஜீவனுள்ள தேவனைத்தான் ஆராதிக்க போகிறேன், இனி வருகிற நாட்களில் உண்மையாய் கர்த்தரை நான் சேவிக்க போகிறேன், இப்போ வாழணும், ஆனால் வாழ வழி இல்லை. அவ சொல்றா, யாருடைய கண்களிலாவது தயவு கிடைக்கும், நான் போறேன், நான் ட்ரை பண்றேன். போகும்போது கவனிங்கள், எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, 3வது வசனம், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாஸ் உடையதாயிருந்தது. அதாவது ரூத்துடைய மாமனுடைய வம்சத்தான் ஆகிய எலிமலேக்குடைய வம்சத்தான் ஆகிய போவாசுடைய நிலமாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது தற்செயலாய் என்று அங்கு பதிவு செய்யப்படுகிறது, தற்செயலாய். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அது தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல. ரூத்திற்காக ஏற்கனவே அவள் எப்பொழுது நகோமி சேவிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், இனி அவரை நான் பின்பற்ற போகிறேன் என்று தீர்மானத்தோடு கர்த்தரை பின்பற்ற முன் வந்தாளோ, அப்போவே அவளுக்காக முன் குறிக்கப்பட்ட வயல் நிலம்தான் போவாசுடைய வயல் நிலம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவருக்காக தீர்மானிக்கிற, ஆண்டவரை சேவிக்கிறதற்காக தீர்மானிக்கிற, எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களிலும் அதன் பின்னணியிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், தற்செயலாக நடந்துருச்சு பிரதர், தற்செயலாக இந்த நன்மை வந்துருச்சு. இல்லை, ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நாம் அதை தற்செயலாக பெற்றுக்கொண்டது மாதிரி இருக்கலாம், ஆனால் எப்போ நாம் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையாக இருக்க தீர்மானம் எடுக்கிறோமோ, அப்போவே கர்த்தர் நமக்கு நலமான காரியத்தை செய்ய பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது, சித்தம் வைத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஹல்லேலூயா. தற்செயலாய் அவள் அங்கே போனாலாம், அது போவாசுடைய நிலமாக இருந்தது. கவனிங்கள், அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையுடைய வாயினால ஆண்டவர் சொன்ன காரியங்கள், சட்டம் என்னன்னா, நீ வயலை அறுக்கும்போது அங்கங்கேயா கொஞ்சம் கதிர்மணிகளை சிந்த விடணும், எல்லாவற்றையும் நீ வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு அரிக்கட்டை நீ மறந்து வச்சுட்டு போனேன்னா திரும்ப எடுக்க வராது, அங்கேயே இருக்கட்டும். அது யாருக்குன்னா, விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். இது கர்த்தருடைய கட்டளை.
அப்போ ஒரு விதவையா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சொந்தமாக நிலம் இருக்காது, சொந்தமான வேலை இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அறுப்பின் காலத்தில் ஏதாவது ஒரு வயல் நிலத்தில் போய் சிந்துகிற கதிர்மணிகளை பொறுக்குவதற்காக போவார்கள். அந்த நிலையில்தான் பெத்லகேமில் ஆரம்ப கட்டத்தில் யார் இருந்தா? ரூத் இருந்தா. ஏன்னா அவளுக்கு வேலை இல்லை. ஆமென். அவளுக்கு யாரையும் தெரியாது. போய் பொறுக்கிறதற்காக, கதிர்மணிகளை பொறுக்கிறதற்காக போய் நிற்கிறா. யாருடைய கண்களிலேயாவது தயவு கிடைக்குமா என்று போய் நிற்கிறா. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகள், ஒருவேளை நாமும் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். எனக்கு எந்த உதவியும் இல்லை, ஏதாவது என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு யாரையாவது நாடி போகணும் அப்படின்னு இருக்கலாம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உறுதியா தீர்மானத்தோடு அவரை சேவிக்கிறவங்களா இருந்தா நிச்சயம் சொல்லுகிறேன், மனுஷங்களால் அல்ல, கர்த்தரால் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரால் நிறைவான நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். நீங்க உபாகமம் 24வது அதிகாரம் 19-20 வசனங்களை நீங்க வாசி பார்க்கும்போது, நீ பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து போனாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டு வைப்பாயாக. அதனாலதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது கதிர்களை பொறுக்க வந்தா, பயிர்களை பொறுக்க வந்தா அவர்களை தடை செய்கிறது இல்லை. அவருடைய ஏழ்மை நிலையை கண்டு அவர்களை விட்டுருவாங்க. கவனிங்க, அந்த நிலையில்தான் ரூத் வருகிறாள். கவனிங்கள், 6வது வசனத்துல, 2வது அதிகாரம் 6வது வசனத்துல, அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை என்று சொல்லுகிறார். போவாஸ் இவ கதிர் பொறுக்கிறத பார்த்துட்டு கண்காணியா இருக்கிற இடத்துல கேட்கிறார், யார் இவளை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே, புதிய பெண்ணா இருக்கிறாளே யார் என்று விசாரிக்கும் போது அவ சொல்றா, இவ மோவாபிய பெண்மணி, நகோமியுடைய மருமகள். அவங்க 2 பேரும் தான் மோவாபில இருந்து பெத்லெஹேமுக்கு வந்திருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. கவனிங்கள், 7வது வசனம், அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். அரி கட்டுவாங்க இல்லையா, அந்த ஒரு கட்டா கட்டும் போது சிந்துகிற 1-2 கதிர்மணிகள், அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நான் பொறுக்கிக் கொள்ளுகிறேன் ஐயா அப்படின்னு ஏற்கனவே எனக்கிட்ட அவள் சொல்லி இருக்கிறா. காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். 8வது வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே நீ இரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போ, வேலைக்காரர்கள் மொண்டு கொண்டு வருகிறதிலே நீ குடிக்கலாம். 10வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றார். கவனிங்க, அவளுக்கே தெரியுது, நான் ஒரு அந்நிய பெண், முன்ன பின்ன நீர் என்ன பார்த்ததில்லை, எதனால இந்த தயவு கிடைத்தது? நான் திரும்பவும் சொல்றேன், எதனால இந்த தயவு கிடைத்தது என்றால், அவள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதனால் இந்த தயவு உண்டானது. ஹல்லேலூயா. இந்த போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக வர்ணிக்கப்படுகிறார். கவனிங்கள், ஒரு காலத்தில் நானும் நீங்களும் அந்நிய ஜாதியாகத்தான் இருந்தோம், புற ஜாதியாகத்தான் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவர்தான் என்னுடைய பாவத்தை மன்னித்தார், அவர்தான் என்னுடைய சாபத்தை மாற்றுவார் என்று என்றைக்கு நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய வாயினால் அறிக்கை செய்தோமோ அன்றைக்கே அவருடைய பிள்ளையாகவே நம்மை சேர்த்து கொண்டார். இது ஒரு புரியாத ஒரு காரியம், உலக மனிதர்களால் கிரகிக்க முடியாத ஒரு காரியம். எப்படி? அதுதான் தேவனுடைய செயல். ஹல்லேலூயா, ஆமென். சபைக்கு நீங்களாக்கி வைக்கப்பட்ட சபிக்கப்பட்ட மோவாபிய ஸ்திரீ ஒரு நாள் கர்த்தரை அறிந்து கொண்டா. அந்த அறிவில் மட்டும் அவன் நிக்கல. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கிறது, அந்த அறிவிலே நின்று விடுகிறார்கள், அதற்கு அடுத்த கட்டத்தில் வர மாட்டாங்க.
ஆனா ரூத் அப்படி அல்ல. அவள் அறிந்த விதத்திலே அவள் சொல்றா, இனி நான் கர்த்தரை மாத்திரம்தான் சேவிக்க போகிறேன். அந்த தீர்மானத்தை, அந்த அறிக்கையை கர்த்தர் பார்த்தார். அப்பவே பிளான் பண்ணிட்டார் ஆண்டவர். உன்னை நான் ஆதரிக்க போகிறேன், உன்னை நான் பராமரிக்க போகிறேன், உன்னை நான் பாதுகாக்க போகிறேன், மனுஷருடைய கண்களிலும் தயவு உண்டாக்க போகிறேன். என் கண்களிலே உனக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த பின்னணியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இருதயத்தில் கர்த்தரை விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்தால் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும், அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆண்டுடைய கண்களிலே தயவு கிடைத்தால் மனிதனுடைய கண்களிலும் தயவு கிடைக்கும், கிடைக்க செய்வார். அதிகாரியுடைய கண்களில் கர்த்தர் தயவு உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. ரூத் சொல்றா, எதனாலே இந்த தயவு எனக்கு உண்டானது எனக்கு தெரியவில்லை. 11வது வசனம், அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏன் அவளுக்கு இவ்வளவு தயவு என்றால், உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்திடத்திலே வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் சொல்லப்பட்டது. உன் புருஷன் இறந்து போனது எனக்கு தெரியும். இறந்து போன பிறகு உன்னுடைய மாமியாருக்கு நீ செய்த காரியமும் எனக்கு தெரியும். உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் நீ சேவித்த தெய்வங்களையும் நீ ஆராதித்த அந்த விக்கிரகங்களையும் எல்லா பாவ பழக்கங்களையும் விட்டு நீ அறியாத இந்த அந்நிய தேசமாகிய பெத்லேகேமை தேடி, இந்த ஜீவனுள்ள தேவனை தேடி நீ வந்தது எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன் ரூத்துக்கு நிறைவான பலன்? ஏன் அவளுடைய செய்கைக்கு தக்க பலன்? அவளுடைய செய்கை என்ன? அவள் எல்லாவற்றையும் விட்டாள். ஆமென். சாப பழக்கங்களை விட்டாள், பாவ பழக்கங்களை விட்டாள். அதனால தான் அவளுக்கு நிறைவான பலன். அதனால தான் 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரூத் சரித்திர புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது சாபத்தில் ஆரம்பிக்குது, இழப்பில் ஆரம்பிக்குது, துக்கத்தில் ஆரம்பிக்குது, பரிதபிப்பில் ஆரம்பிக்குது, பரிதாபத்தில் ஆரம்பிக்குது. ஆனா போக போக அது முடியும் போது செழிப்பில் முடியுது. ஹல்லேலூயா. ரூத்துடைய சரித்திரம் செழிப்பில் முடியுது. சாபத்தில் துவங்கப்பட்ட ரூத்துடைய சரித்திரம் முடிவில் ஆசீர்வாதமா முடியுது. ஹல்லேலூயா. நிறைவான பலனாக முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூத்துடைய தீர்மானத்தில் உறுதியா இருந்தா, இனி நான் அந்நிய தேவர்களை சேவிக்க மாட்டேன், இனி ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன், இனி வருகிற காலம் கர்த்தருக்கு நான் பயத்தோடு, கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு இருப்பேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நான் வளருவேன். இந்த தீர்மானத்தில் அவள் உறுதியாக இருந்ததுனால அவள் ஆதரிக்கப்பட்டாள், அவள் பராமரிக்கப்பட்டாள், அவள் போஷிக்கப்பட்டாள். மனிதருடைய கண்களில் தயவு உண்டானது. இதற்கு அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது வெறும் அவள் பொறுக்கிக் கொள்ள மாத்திரமல்ல, கூடுதலாக அவளுக்கு வார்கோதுமைகள் வழங்கப்படுகிறது. ஒரு மரக்கால் வார்கோதுமை வழங்கப்படுகிறது. அதாவது அந்த காலத்தில் ஒரு ஆண் மகனுக்கு கிடைக்கப்படுகிற ஒரு நாள் கூலி. ஆமென். ஏறக்குறைய 13 to 20 கிலோ அளவிலான நெற்பயிர்கள், கோதுமை மணிகள் அவளுக்கு கிடைத்தது. கவனிங்கள். அப்போ ஆண்டவருடைய கண்களில் ஒரு மனுஷனுக்கு தயவு உண்டாகும் போது மனுஷருடைய கண்களிலும் தயவு கிடைக்கிறது, நிறைவான பலன் உண்டாகிறது. இவ அந்த வயல்வெளியில் பொறுக்கிக் கொள்ள தான் வந்தா, சிந்துகிறதை பொறுக்க தான் வந்தா. அங்க இருக்கிற வேலைக்காருடைய கண்களில் மாத்திரமல்ல, எஜமானுடைய கண்களிலே தயவு உண்டானது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இந்த புதிய மாதத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களினால
மனுஷர் கண்களிலும் தயவு உண்டாக்குவார், கர்த்தருடைய கண்களிலும் தயவு கிடைக்க செய்வார். நிச்சயம் இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக அமைய போகிறது. ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதி, அதை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். நாளை தினம் நடக்கிற ஆசீர்வாத உபவாச கூடுகையில் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இன்னும் அவருடைய வாழ்க்கை எப்படி பிரகாசமாக மாறினது. இந்த புதிய மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் நம் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அதிகமாக நம்முடைய சபையில் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னுரையாக பெத்லெஹேமில் கவனிங்கள், சாபத்திலிருந்து வந்த இந்த ரூத் இந்த பெத்லெஹேமுக்கு வந்ததுக்கு பிறகு, இவள் மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது இயேசுவுடைய வம்ச வரலாற்றில் இவளுடைய பெயர் எழுதப்படுகிறது. கவனிங்க, சபைக்கு விலக்கி, சபைக்கு உட்படலாகாது என்று புறக்கணிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்த ஒரு மோவாபிய பெண் அவருடைய தீர்மானத்தினால இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாற்றிலேயே இடம் பிடிக்கிற சரித்திர மனுஷியாக மாற்றப்படுகிறாள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாபம் மாறி அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. ஆமீன். அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த அவளுக்கு நிறைவான பலன் உண்டானது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? அவருடைய செட்டைகளின் கீழே வந்த நம்மை அவருடைய சிறகுகளாலே மூடுவார். கழுகு தன்னுடைய செட்டைகளினாலே குஞ்சுகளை தூக்கி சுமக்கிறது போல கர்த்தரும் அவருடைய செட்டைகளினாலே நம்மை தூக்கி சுமக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே உங்களுக்கு நிறைவான பலன் அவராலே வரப்போகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.